கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரரே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். வேதாகம தியானம். அதுல நம்ம தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கருப்பொருள் என்னன்னா, பிசாசின் தந்திரங்கள். யார் இந்த பிசாசு? எப்படி உருவானான்? எப்படி அவன் தந்திரங்கள் என்ன? ஒரு பிசாசு பிடித்த மனிதனின் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த பிசாசின் முடிவு என்ன என்பதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் விசுவாசத்தை குறித்தும், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களை குறித்தும், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை குறித்து நான் ஒரு விளக்க உரை எழுதி கொண்டு இருக்கிறேன். அந்த விளக்க உரையில எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களையும் பிளஸ் இயேசு கிறிஸ்து மற்றும் பவுல் அப்போஸ்தலர் அவரையும் இணைத்து ஒரு நூலாக வெளியிட ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஊக்கமான வார்த்தைகளையும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கும் இது ஒரு தியான நிகழ்ச்சியாக அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். நம்முடைய ஆராய்ச்சி, வேதாகம ஆராய்ச்சிக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் என்பது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவை. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு முதல் முறை சபை ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சாத்தானை குறித்தான ஒரு முழுமையை அவர்கள் அறிந்திருந்தாங்க. அதனால் சாத்தான் அவர்கள் பார்த்து பயப்படவில்லை. அவர்கள் பிசாசை எதிர்த்தார்கள், பிசாசோடு யுத்தம் செய்தார்கள், பிசாசை துரத்தினார்கள். ஆங்கிலத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறது, உன் எதிராளியின் ஆங்கிலம் என்று சொல்ல ஒரு கருத்து இப்படியாக, என்ன கருத்துன்னா, உன் எதிராளியின் குறித்து நீ அறிந்தாலே உன் பலம் குறைக்கப்பட்டு போகும். உன் எதிராளியை குறித்து நீ அறிந்து கொண்டாலே அவனுடைய பலமானது குறைக்கப்படும். அப்படி இருக்கும்போது சாத்தானை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சிலர் சொல்லுவாங்க, சாத்தானை குறித்தெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஏண்டா சாத்தானை குறித்து பேசுனீங்கன்னா சாத்தான் வீட்டுக்கு வந்துடும். கர்த்தரை குறித்து பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி சாத்தானை குறித்து பேசுனீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணுவா? வந்துருவா என்று சொல்லுவாங்க. சாத்தானை குறித்து பேசினால் அவன் வருவானானால் நீங்கள் அந்த அளவுக்கா பலகீனர்கள்? அந்த அளவுக்கா நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்க என்பது யோசித்து பாருங்க. சாத்தானுக்கு உங்களை பார்த்தால் பயம் வர வேண்டும். ஏனென்றால் உங்களோடு இருப்பவர் யார் தெரியுமா? சாத்தானை நசுக்கி போட்ட, வல்லமையெல்லாம் சிலுவையில உரிந்து போட்ட இயேசு கிறிஸ்து உங்கள் வலது பக்கத்தில் நிற்கும் போது சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து விடுவார் என்று சொல்லி அறியாமையை உங்கள் நடுவில் வைத்திருக்கிறான். ஓசியா 4:6 வாசித்து பாருங்கள். என் ஜனங்கள் அறிவின்மையாலே சங்ககாரமாகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி, இதன் பின்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையை பதிவு செய்யப்படும். நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களுடைய உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தியான நிகழ்ச்சியை குறித்து அறிமுகம் செய்யுங்கள். ஓகே, நம்ம இப்ப ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். என்றும் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்ல போதகராக இருக்கிறீர். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் சகல காரியத்தை குறித்தும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஒருவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. சாத்தான் என்பவன் யார்? அவனுடைய ஆதி நிலைமை என்ன? அவன் எப்படி விழுந்தான்? அவன் விழுகைக்கு காரணம் என்ன? அதே மாதிரி வீழ்ந்து போன சத்துரு எப்படி இவ்வளவு வல்லமை பெற்றான்? அவன் தந்திரங்கள் என்ன? அவன் தந்திரங்களை பயன்படுத்தி அவனுடைய மூதாதையர்களை எப்படி அவன் விழுகைக்குட்படுத்தி இருக்கிறான் என்றும், பிசாசால பிடிக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும், அப்படி பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் விடுதலையாக என்ன செய்ய வேண்டும் என்றும், ஆமாண்டவரே, இனி நாங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் அவனை எதிர்த்து நிற்பது எப்படி என்றும், ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடு. ஆமாண்டவரே, கர்த்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அதிக சமயம் தியான நேரத்துக்கு ஆகும். ஆகவே ஒரு 8 நிமிடமாவது பேசுவேன். சில வசனங்கள் மேற்கோள் காட்டப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.